ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, அதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தோம், ஃபார்மா கம்பெனிங்களுக்கு ட்ரம்ப்பு டேரிஃப் என்ன சொல்லியிருக்காரு, அண்டு நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பிரி இருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, நாளைக்கு நம்மளோட ஜீரோ டு ஹீரோ ட்ரேடு பிளான் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களோட ட்ரேடிங் கெரியருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டு மார்னிங்கே ரெண்டு நல்ல ஒரு கேப் டவுனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டும் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா, 30 to 40 பாயிண்ட்ஸ் பக்கம் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக நம்ம மார்க்கெட்டு 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ரெண்டு கேப் டவுனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, 70 பாயிண்ட்ஸ் ரெண்டு கேப் டவுனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம மார்க்கெட்டு 30 to 40 பாயிண்ட்ஸ் தான் ரெண்டு டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட்டில் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர். இதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் ரெண்டு ஃபார்மா ஜென்ரிக் கம்பெனிகளுக்கு 2 வருஷத்துக்கு எந்த விதமான டேரிஃபும் இல்லை. ஆஃப்டர் 2 இயர்ஸ், அதாவது 2028க்கு மேலே 100%, 2029ல் 200% டேரிஃப் விதிக்கிறதா ரெண்டு சொல்லியிருந்தாரு. அதனால டுடே ஃபார்மா கம்பெனிஸ் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர், மார்னிங்லேருந்து ஃபார்மா கம்பெனியில் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 340 பாயிண்ட்ஸ் பக்கம் இன்னைக்கு டவுனு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வேற என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ஈரான் வார், குரூட் ஆயில் திரும்பி 91 92 அந்த ரேஞ்சு தொட்டுருச்சு. ஸோ இன்ஃப்ளேஷன் பிரச்சனை திரும்பி ரெண்டு மார்க்கெட்டில் ரைஸ் ஆயிடுச்சு. நடுவில் ரெண்டு குரூட் ஆயில் 78 வந்துச்சு, திரும்பி 91 92 வந்துருச்சு. ஓகேங்களா, இதுதான் மார்க்கெட்டோட இன்னைக்கு ஃபாலுக்கு முக்கியமான ரீசனு. ஓகேங்களா, மார்க்கெட்டு எங்கேயுமே கொஞ்சம் கூட பவுன்ஸ் பேக் இல்லை. எங்கே ஏறினாலும் மார்க்கெட்டு ரைஸ் அண்ட் செல் மோடில் தான் இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு மார்னிங்கே நான் சொல்லியிருந்தேன் 24,050 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் 24,000க்கு வரும், திரும்பி ரீடெஸ்ட்டுக்கு நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம லைவ் ட்ரேடிங்ல இருந்தோம். இந்த லைவ் ட்ரேடிங்ல இருந்துட்டு நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன், மார்க்கெட்டு எங்கே ஏறினாலும் இன்னைக்கு செல்லிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு 24,050 வந்துட்டு ஒரு செல்லு, திரும்பி அதே 24,050 வந்துட்டு மார்க்கெட்டில் செல்லிங் ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூனுக்கு மேலே ரெண்டு ஒரு சைட்வேஸ். இது நம்மளோட ப்ரீமியம் குரூப்பு. இதில் சொல்லி இந்த 24,100 புட்டு, காலண்டு புட்டு எது 163க்கு மேலே போகுதோ அதை நம்ம ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும்ட்டு. அதே மாதிரியே ரெண்டு 24,100 புட்டு போச்சு. அந்த புட்டு கிட்டத்தட்ட 250 வரைக்குமே ரீச் ஆச்சு. ஓகேங்களா, இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டோட டேட்டா. ஓகே, நாளைக்கு மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுமா, ஓப்பன் ஆகும் பட்சத்தில் என்ன நடக்கும், கேப் அப்பு கேப் டவுன் நடந்தால் என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, சப்போஸ் மார்க்கெட்டு 24,000 அதே ரேஞ்சில் இருந்து ஓப்பன் ஆகுது, அதாவது இன்னையோட க்ளோசிங் ரேஞ்சிலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,050. ஓகேங்களா, 24,050 பிரேக் பண்ணும் பட்சத்தில் 24,050 இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டு 24,100 120 வரைக்கும் ரீச் ஆகுறதுக்கு 135. ஓகேங்களா, 24,135ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். இதுதான் மார்க்கெட்டுக்கு அப்பில். கீழே நமக்கு இப்போதைக்கு 23,960. இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 23,930. இதுதான் மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இல்லை மார்க்கெட்டு இதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகுதுன்னா 23,850ன்றது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னா நமக்கு ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா, இல்லை மார்க்கெட்டு நல்ல ஒரு அப்பில் மூவ் ஆகுதுன்னா 24,200 மேக்ஸிமம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இதுதான் நாளைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்போ கால் சைடு அதிகமாக இருக்குது. அதாவது 700 800 77,000 கால் எல்லாத்துலேயுமே ரெண்டு கால் சைடு தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஓவராலாக புட்டோட காலில் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஓகே, சப்போஸ் நாளைக்கு 76,500க்கு மேலே மார்க்கெட்டை சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும் பட்சத்தில் 77,000 வந்துச்சுன்னா 2.25க்கு மேலே நான் ஒரு புட் ஆப்ஷனும், அதே 76,500 வந்துச்சுன்னா ஒரு கால் ஆப்ஷனும் நான் ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா, இதுதான் மார்க்கெட்டோட இன்னைக்கு ஜீரோ டு ஹீரோ ட்ரேட் பிளான், நாளைக்கு ஜீரோ டு ஹீரோ ட்ரேட் பிளான். அண்டு மார்க்கெட்டோட டேட்டா மாறுறதுக்கு தகுந்தாப்படி நம்மளோட ட்ரேட் பிளானும் மாற்றலாம். இன்னைக்கு இந்தியா விக்ஸ் ஏறி இருக்கு, கிட்டத்தட்ட 5% ஏறி இருக்கு.
இந்த மார்க்கெட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஐவியும் 2 புட் சைடு தான் 2 கூட இருந்துச்சு. ஸோ எல்லாமே மார்க்கெட்ல நெகட்டிவ் தான் 2 இது காட்டிட்டு இருக்கு. பாசிட்டிவ்க்கு எந்த ஒரு இதுவுமே இது இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு எல்லா செக்டரோடையும் மேஜரா ஃபால் ஆனது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தான் இன்னைக்கு நல்ல ஒரு ஃபாலு. பிஎஸ்சி பேங்க் எல்லாம் நல்லா ஃபாலோ ஆயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஓகே, இது நம்மளோட யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மார்க்கெட்டோட டேட்டாஸ் எல்லாமே நான் டெய்லிக்கும் காலைல 9:15 to 10:15 வரைக்கும் லைவ்ல வருவேன். அதில் மார்க்கெட்டில் நான் கால்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டேன். மார்க்கெட்டோட வியூ என்ன, நம்ம எப்படிலாம் ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளோட ட்ரேட் பிளானை அங்கே சஜஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இது நம்மளோட டெலகிராம் சேனல், இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை மார்க்கெட்டோட டேட்டாஸு லைவ்ல ஏதாச்சும் நியூஸ் இருந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இது இல்லாமல் நம்ம கோர்சஸ் அவைலபிள் பண்ணிட்டு இருக்கோம். அதில் 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட நம்ம லைவ்ல 1-to-1 கோர்சஸ் அவைலபிள் பண்ணிட்டு இருக்கோம். மார்க்கெட்டை லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணணும்னு விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதில் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.